ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். இதை நான் எல்லாம் களைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா 2-3 தடவை கழுவிடணும். எவ்வளோ தூசி இருக்குது பாருங்கள். ஒரு 5 தடவை கழுவிட்டு ஊற போட்டிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். தண்ணி இருத்துட்டேன். இது மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப பட்டா இடிக்கக்கூடாது, குறைன்னு ஒரு தட்டு தட்டி எடுத்துடுறேன். ரொம்ப போடக்கூடாது, சிக்கிக்கிடும். லைட்டாக போட்டு ஒரு தட்டு தட்டிடும். எப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துடுறேன். இதில் நல்ல 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சாச்சு. கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, தண்ணி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் இதை ஊற்றி நம்ம கிண்டணும். நல்லா கை விடாமல் கட்டி விழுந்துடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டி விழும், ஆனால் கட்டி விழாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். கல் உப்பு சிறிதளவு போட்டுக்கலாம். திரும்ப அதிகம் தேவைப்படுதுன்னா கூட கொஞ்சம் தனியாக போட்டுக்கலாம். கட்டி ஏறிட்டு வருது பாருங்கள். இன்னமும் கொதிக்கிற வெந்நியை ஊற்றணும் அப்படி தேவைப்படுச்சுன்னா. வெயில் நேரத்துக்கு கம்பங்கூழ் ரொம்ப நல்லது. கேப்பையும் நல்லது, கம்பங்கூழ் நல்லது. ஆனால் கேப்பக்கூழ் வந்து சூடு, வயிறு ஓவர் ஹீட்டாக உள்ளது. அது வந்து பார்த்து குடிக்கணும். சிலருக்கு வந்து வயிற்று வலி, ஓவர் ஹீட்டாக உள்ளவங்க, நீர் கடுப்பு இந்த மாதிரி உள்ளவங்க அது கேப்பக்கூழ் குடிக்கக்கூடாது. இது வந்து உடம்பு குளிர்ச்சியாக உள்ளது. இது கூட பூண்டு சேர்க்கலாம். நான் ஒன்றும் சேர்க்கலை. தனியாக கிண்டி வச்சுட்டு காலையில் தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா, காலையில் கரைச்சிட்டு மோர் ஊற்றி கரைச்சி வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டோம்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆயிரும். இந்த பழைய சோம்பு ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். ஈஸியான மெத்தட் தான் இதெல்லாம். சத்து உள்ளது வேறு. நீங்கள் அடிக்கடி கிண்டலாம். நல்லா வேகட்டும். அப்படியே நம்ம கிண்டி வச்சிட்டோம்னா இந்த சூடு ஆறதுக்குள்ளே கட்டியாயிரும். கையில் உருண்டை பிடிச்சி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். மண்சட்டியில் கிண்டலாம் இதை விட நல்லாயிருக்கும். நல்லா வெந்துட்டு பாருங்கள். இது இப்படியே கொஞ்சம் ஆற வச்சிடணும். ஆறினது நல்லா கெட்டியாயிரும். அப்படி மூடி வச்சிடுறேன். கெட்டி ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி கெட்டி ஆன பிறகு கையிட்டு உருட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். காலையில் அப்படியே இருக்கட்டும். இப்போ நைட்டு தான் கிண்டி வச்சுருக்கேன் காலையில் சாப்பிட்றதுக்கு. அப்படியே இருக்கட்டும். கம்பு காடி பார்த்தீங்களா? இன்னுமே இதை இப்படி உருண்டையாக பிடிச்சிக்கிடணும். நல்லா ஆறிட்ட இதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிடணும். அதில் வச்சுக்கிட்டு உருண்டையாக பிடிச்சி போட்டு இது வந்து ஒரு 2-3 நாளைக்குனாலும் ஒன்றும் செய்யாது. இதில் மோர் விட்டு உப்பு போட்டு நல்ல மோர் வத்தல், கத்திரிக்காய் வத்தல், ஊறுகாய் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.